நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இந்த எக் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக முட்டை எடுத்து இந்த கிரேவி தான் பண்ணுவேங்கிற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா, 5 பாதாம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீரகம் வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பொரியணுங்கிறதெல்லாம் கிடையாது. லைட்டாக வெங்காயம்லாம் வணங்கி லைட்டாக ப்ரௌன் ஸ்டார்ட் ஆகுற இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். லைட்டாக வாட்டரும் வந்து நான் மிக்சியில் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப லிக்விடாக வேணும்னா நீங்கள் வாட்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுத்ததாக ஒரு கொதி வகர ஸ்டார்ட் ஆகுறப்ப ட்ரை மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், பெப்பரு, கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் எவ்வளோ குவான்டிட்டிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இப்போ நல்லா இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் ஆகியாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணால் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா முட்டையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணக்கப்புறம் கலரி விடக்கூடாது. லைட்டாக அந்த முட்டையை கிரேவியில் டிப் பண்ணி விட்டால் போதும். இப்போ அடுத்ததாக ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது வந்து முற்றிலும் ஆப்ஷன் சார்கோல் நான் வச்சுருக்கேன். ஒரு கொட்ராவோ இல்லை அலுமினியம் ஃபாலோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை வந்து சார்கோலை ஹீட் பண்ணி ஆயிலோ இல்லை கீயோ எதுவாக இருந்தாலும் ஓகே. இது போட்டு நான் இப்போ இந்த புகை வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இறக்குனா சூப்பரான சார்கோல் ஸ்மெல்லோட எக் மசாலா ரெடி ஆயிரும். இந்த ஒரு தடவை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த எக் மசாலாவை ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன சிம்பிளான ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.